உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு, சுக்கிரன் மற்றும் கேது ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள். ஆவணி 15ஆம் தேதியிலிருந்து புதனும் அனுகூலமாக மாறுகிறார். பணவரவு தேவையான அளவிற்கு இருப்பதால் சிரமமின்றி குடும்ப நிர்வாகம் நடைபெறும். லாபஸ்தானத்தில் குரு, செவ்வாய் இணைந்திருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். கேதுவின் சுபபலத்தினால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு உகந்த மாதம் இது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில் செல்வதால் உடல் நலனில் பின்னடைவு ஏற்படக்கூடும். கணவர் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யம் கூடும். உத்தியோகம். 8ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கும் கண்டிப்பிற்கும் ஆளாக நேரிடும். மேலதிகாரிகளுடன் பழகும்போது எச்சரிக்கை அவசியம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் குறையும். கடுமையாக உழைத்தும் கூட நிர்வாகத்தினரை திருப்தி செய்ய இயலாது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் கடக ராசியினருக்கு வேலை கிடைத்தாலும் அதில் திருப்தி இருக்காது. தொழில் வியாபாரம். கும்பராசியில் வக்கரகதியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டிருப்பதாலும் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதாலும் சரக்குகளின் விற்பனை விலைகளை நிர்ணயிப்பதில் சிரமங்கள் ஏற்படும். சுக்கிரன், குரு மற்றும் செவ்வாய் அனுகூலமாக இருப்பதால் நிதி நிறுவனங்களின் ஆதரவு கை கொடுக்கும். கலைத்துறையினர். வருமானம் ஒரே சீராக இருக்கும். புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் சுக்கிரன். திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாம். அரசியல் துறையினர். அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதால் கட்சியில் ஆதரவு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும். நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கலாம். அஷ்டம ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருத்தல் அவசியம். மாணவ மாணவியர். புதன் ஆவணி 15ஆம் தேதியிலிருந்து அனுகூலமாக மாறுவதால் 3ஆம் வாரத்திலிருந்து படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். விவசாயத்துறையினர். பூமிக்காரகரான செவ்வாய் குரு பகவானுடன் இணைந்து சுக்கிரனின் ராசியில் சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்கும். விவசாய வசதிகள் பெருகும். ஆடுகள், மாடுகள், பசுக்கள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். பால் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபம் அடைவார்கள். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு ஏற்ற மாதம் இது. பெண்மணிகள். குரு, சுக்கிரன், செவ்வாய் ஆகிய மூவரும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருகிறார்கள். உங்களது அனைத்து எண்ணங்களும் நிறைவேறும். பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அஷ்டம ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் பணிச்சுமை அதிகரிக்கும். பொறுப்புகள் கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு வெற்றி கிடைக்கும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்துக்கு சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆவணி 3 இரவு முதல் 5 இரவு வரை, மீண்டும் 30, 31 வரை. நன்றி.